வரிக்குதிரை ஈக்விடே ஈக்வஸ் இனம் குதிரை குடும்பத்தின் கருப்பு மற்றும் வெள்ளை கோடிட்ட பாலூட்டிகளின் 3 வகைகளில் ஏதேனும் ஒன்று. சமவெளி வரிக்குதிரை குவாக்கா. இது கிழக்கு மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியில் வளமான புல்வெளிகளில் காணப்படுகிறது. கிரேவியின் வரிக்குதிரை கிரேவி. இது கென்யாவில் வறண்ட அரிதான மரங்கள் நிறைந்த பகுதிகளிலும் எத்தியோப்பியாவில் ஒரு சில சிறிய பகுதிகளிலும் வாழ்கிறது. மற்றும் இந்த மலை வரிக்குதிரை வரிக்குதிரை இது நமீபியாவில் வறண்ட மேட்டு நில சமவெளிகளிலும் மேற்கு தென்னாப்பிரிக்காவில் சில சிதறிய பகுதிகளிலும் வாழ்கிறது. சமவெளி வரிக்குதிரை 6 கிளையினங்களால் ஆனது. குவாக்கா கிராவ்ஷாய். கிராஷேயின் வரிக்குதிரை குவாக்கா போரென்சிஸ். அரை மனித வரிக்குதிரை குவாக்கா போமி. கிராண்டின் வரிக்குதிரை குவாக்கா சப்மணி. சாப்மேனின் வரிக்குதிரை குவாக்கா புர்செல்லி. புர்செல்லின் வரிக்குதிரை மற்றும் குவாக்கா இது அழிந்துவிட்டது. மலை வரிக்குதிரை 2 கிளையினங்களால் ஆனது. ஜீப்ரா ஹார்ட்மன்னே மலை வரிக்குதிரை மற்றும் ஜீப்ரா வரிக்குதிரை கேப் மலை வரிக்குதிரை. வரிக்குதிரைகள் உள்நாட்டு குதிரைகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை. அவை வேகம் மற்றும் நீண்ட தூர இடம்பெயர்வுக்காக கட்டப்பட்ட பெரிய ஒற்றைக்குளம்புடைய அங்குலேட்ஸ் ஆகும். வரிக்குதிரைகள் பொதுவாக தோளில் 120 முதல் 140 வரை சென்டிமீட்டர், 47 முதல் 55 வரை அங்குலம் நிற்கின்றன. ஆண் கிரேவியின் வரிக்குதிரைகள் பெண்களை விட பெரியவை. சமவெளி வரிக்குதிரை மற்றும் மலை வரிக்குதிரைகளில் பாலனங்கள் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கும். வரிக்குதிரைகள் சண்டையில் பயன்படுத்தப்படும் மண்வெட்டி வடிவ கோரைகளை கொண்ட ஆண்களை தவிர வேறு எந்த பாலியல் இருவகையையும் வெளிப்படுத்துவதில்லை. 3 இனங்களின் பற்களும் மேய்ச்சலுக்கு ஏற்றவை. வரிக்குதிரைகள் பொருட்களை பயிரிடுவதற்கு வலுவான மேல் மற்றும் கீழ்கீறல்களையும் மற்றும் கடைவாய்ப்பால்களை தேய்க்கும் சிலிக்கேட் நிறைந்த பொருட்களை பதப்படுத்த பெரிய உயர் கிரீடம் கொண்ட பற்களையும் கொண்டுள்ளன. அனைத்து வரிக்குதிரைகளும் கருமையான நிறமுள்ள விலங்குகள். வரிக்குதிரையின் கோடுகள் மெலனோசைட்டுகளிலிருந்து சிறப்பு தோல் செல்கள் எழுகின்றன. அவை விலங்குகளின் ரோமங்களின் நிறமையை தேர்ந்தெடுத்து தீர்மானிக்கின்றன. இந்த செல்கள் மெலனோசைட்டுகளால் உற்பத்தி செய்யப்படும் தோல் கருமை நிறமி. சில விலங்குகளின் வளரும் முடிகள். மெலனின் உள்ள முடிகள் கருப்பாகவும் மெலனின் இல்லாத முடிகள் வெள்ளையாகவும் தோன்றும். 3 இனங்களும் அவற்றின் கோடுகளின் வடிவத்தால் எளிதில் வேறுபடுகின்றன. சமவெளி வரிக்குதிரையில் கோடுகள் அகலமாகவும் பரவலாகவும் இருக்கும். சில கிளையினங்கள் முக்கிய கோடுகளுக்கு இடையில் இலகுவான நிழல் கோடுகளை கொண்டுள்ளன. சமவெளி வரிக்குதிரையின் வடக்கு கிளையினங்கள் தெற்கில் உள்ளதை விட முழுமையாக கோடிட்டவை. இதில் கீழ்கால்களின் கோடு வெள்ளை நிறத்திற்கு வழிவகுக்க முனைகிறது. மலை வரிக்குதிரை சமவெளி வரிக்குதிரையை விட சிறிய கோடுகளை கொண்டுள்ளது. அதன் கோடுகள் அதன் தலை மற்றும் தோள்களில் நெருக்கமாக இடைவெளியில் உள்ளன, ஆனால் அதன் ஹாஞ்ச்களில் பரந்த இடைவெளியில் இருக்கும். மலை வரிக்குதிரையும் ஒரு வினோதமான கட்டம் போன்ற கோடுகளை கொண்டுள்ளது. கிரேவியின் வரிக்குதிரையின் கோடுகள் 3 இனங்களில் மிக குறுகலானவை மற்றும் மிக நெருக்கமாக உள்ளன. அதன் வயிறு வெண்மையானது. தோள்களில் கோடுகள் குவியும் இடத்தில் அனைத்து வரிக்குதிரைகளும் முக்கோண செவ்ரான்களை கொண்டுள்ளன. கிரேவியின் வரிக்குதிரை மட்டுமே கோடுகள் சங்கமிக்கும் இடத்தில் 2வது செவ்ரானை கொண்ட ஒரே இனமாகும். அனைத்து வரிக்குதிரை இனங்களிலும் கோடுகள் கைரேகைகள் போன்றவை விஞ்ஞானிகளை எளிதில் அடையாளம் காண அனுமதிக்கிறது. பல விஞ்ஞானிகள் வரிக்குதிரையின் கோடுகள் முறியடிக்க உருவானதாக கருதுகின்றனர். குதிரை தொல்லை இது நோய்க்கான வாய்ப்பை குறைத்திருக்கும். உண்மையில் வரிக்குதிரையின் கோடுகள் பொதுவாக குதிரை ஈக்களை ஈர்க்கும். இருண்ட மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கும் துருவப்படுத்தப்பட்ட ஒளியின் கிடைமட்ட வடிவத்தை சீர்குலைக்கும் என்பதற்கான சான்றுகள் உள்ளன. இது பொதுவாக காணப்படும் திட நிற ரோமங்களை காட்டிலும் வரிக்குதிரையின் கோடிட்ட ரோமங்கள் குதிரை ஈக்களுக்கு குறைவான கவர்ச்சியை கொடுக்கும். குதிரைகள் பிரிட்டனில் குதிரைகள் மற்றும் சிறைப்பட்ட வரிக்குதிரைகள் பற்றிய 2019 ஆய்வு இந்த கருத்தை ஆதரிப்பதாக தோன்றுகிறது. வரிக்குதிரையின் கருப்பு வெள்ளை பட்டைகள் கடிக்கும் குதிரை ஈக்களை குழப்புவதாக தோன்றியதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2 வகையான வரிக்குதிரைகளில் இனச்சேர்க்கை முறைகள் காணப்படுகின்றன. குதிரையைப் போலவே
மலை மற்றும் சமவெளி வரிக்குதிரைகள் சிறிய குடும்ப குழுக்களாக வாழ்கின்றன. அவை ஒரு ஸ்டாலியன் மற்றும் அவற்றின் குட்டிகளுடன் பல மரங்களை உள்ளடக்கியது. கர்ப்பகத்தை உருவாக்கும் பெண்கள் தொடர்பில்லாதவர்கள். ஹரேமை வழிநடத்தும் ஸ்டாலியன் மற்றொரு ஆணால் மாற்றப்பட்டாலும் கூட ஹரேம் அப்படியே உள்ளது. நகரும் போது ஸ்டாலியன்கள் வழக்கமாக பின்பகுதியில் இருக்கும், ஆனால் மந்தையின் இயக்கத்தின் மீது கட்டுப்பாட்டை பராமரிக்கின்றன. கிரேவியின் வரிக்குதிரையில் ஆண்கள் பிராந்தியம் பொதுவாக நீரோடைகள் போன்ற இயற்பியல் அம்சங்களை பின்பற்றும் பிராந்திய எல்லைகளை குறிக்க ஆண்கள் சாண குவியல்கள் அல்லது நடுப்பகுதிகளை உருவாக்குகிறார்கள். பாதுகாப்பான குடிநீர் பகுதிகள் அல்லது பிரதான மேய்ச்சல் இடங்களை அணுகுவதற்காக பெண்கள் கடந்து செல்ல வேண்டிய பிரதேசங்களை ஆக்கிரமித்துள்ள ஆண்களால் அதிகரித்த இனப்பெருக்க வெற்றியை அனுபவிக்கிறார்கள். பெண்கள் மற்றும் இளங்கலை ஆண்கள் எந்த தெளிவான மேலாதிக்க படிநிலை இல்லாமல் நிலையற்ற குழுக்களை உருவாக்குகிறார்கள். வயது வந்த ஆண்களும் பெண்களும் நீடித்த பிணைப்பை உருவாக்குவதில்லை, ஆனால் தொடர்புடைய பெண்கள் அதே மேய்ச்சல் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாம். கிரேவியின் ஸ்டாலியன்கள் 10 முதல் 15 வரை சதுர சென்டிமீட்டர், 4 முதல் 6 வரை சதுர மைல்கள் அளவுக்கு பெரிய பிரதேசங்களை பராமரிக்கின்றன. இருப்பினும் பெண்கள் மற்றும் இளங்கலை ஆண் குழுக்கள் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட வருடாந்திர வீட்டு வரம்புகளை பயன்படுத்துகின்றன. வளங்கள் பரவலாக சிதறி கிடப்பதால் எளிதில் பாதுகாக்கக்கூடியதாக இருப்பதால் பிராந்தியம் உருவாகியுள்ளது. ஏராளமான உணவுகளுடன் சிறிய குழுக்கள் பெரிய மந்தைகளாக ஒன்றிணைக்கலாம், ஆனால் சிறிய குழுக்கள் இன்னும் தங்கள் அடையாளங்களை தக்கவைத்துக் கொள்கின்றன. வரிக்குதிரைகள் பெரும்பாலும் காட்டெருமைகள் மற்றும் ஒட்டகச்சிவிங்கிகள் போன்ற பிற பாலூட்டிகளுடன் கலப்பு மந்தைகளை உருவாக்குகின்றன. அவை வரிக்குதிரைகளின் எச்சரிக்கையால் வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பை பெறுகின்றன. இளம் கழுதைகளுடன் கூடிய வரிக்குதிரைகள் தாயையும் குட்டிகளையும் சுற்றி ஒரு கொத்து உருவாக்குவதன் மூலம் ஹைனாக்கள் போன்ற வேட்டையாடுபவர்களை தவிர்க்கின்றன. ஒரு ஸ்டாலியன் தனது அரண்மனை அச்சுறுத்தப்பட்டால் ஹைனாக்கள் மற்றும் காட்டு நாய்களை தாக்கும். ஹைனாக்கள் பெரிய குழுக்களாக வேட்டையாடாத வரை வரிக்குதிரைகள் மீதான அவற்றின் தாக்குதல்கள் பெரும்பாலும் வெற்றியடையாது.